கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வீட்டில் எல்லாரையும் நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்கள். உங்களுடைய பிள்ளைகள், உடன்பிறப்புகள், பெற்றோர்கள் எல்லாரையும் நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனின் அன்பு குடும்பத்தின் சார்பாக உங்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சரி, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறார்? ரோமரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். நான் தரித்திரத்தில் இருக்கிறேன், கடனில் இருக்கிறேன், ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்குது, என்ன செய்தாலும் என்னால் முன்னேற முடியலை, எவ்வளவோ தொழிலை பண்ணி பார்த்தேன், அத்தி மரத்தை நட்டி பார்த்தேன், பலன் கொடுக்கலை, திராட்சை செடியை நட்டு பார்த்தேன், பலன் கொடுக்கலை, ஒலிவத்தோப்பை வச்சு பார்த்தேன், பலன் கொடுக்கலை, ஆடை வளர்க்குற தொழிலை வச்சு பார்த்தேன், பலன் கொடுக்கலை, என்னென்னமோ செய்து பார்த்தேன், பலன் கொடுக்கலை என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளே, அவைகள் பலன் கொடுக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன சொல்கிறேன்னா, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனாகி என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். எனக்கு வியாபாரம் பண்ணுகிற நாட்களில் ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. நான் என் வியாபார ஸ்தலத்துக்குள்ளே போனோடனே, கார் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஸ்டீஃபன் கார்ஸ். அந்த ஸ்டீஃபன் கார்ஸ் ஷோரூமில் போன உடனே என்னுடைய கேபினில் போய் என்னுடைய சீட்டில், ஓனருடைய ஸ்தானத்தில் இருக்கிற நம்ம உட்கார அந்த சேர், அதுக்கு பக்கத்தில் முட்டி போட்டு நின்று, ஆண்டவரே, இந்த சேரில் உட்கார ஒரு ஓனராக இருக்கிற தகுதி எனக்கு இல்லை, ஆனால் இந்த தகுதியை தந்த உங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு உம்மை தொழுது உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி கொண்டு உம்முடைய பாதப்படியை முத்தம் செய்து இந்த சீட்டில் நான் உட்கார்றேன். ஏன்னா இதில் உட்கார்ற அந்த தகுதியை நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க. இந்த பெரிய ஸ்டீஃபன் கார்ஸை நீங்கள் தான் எனக்கு தந்தீங்க. நான் நினச்சி பார்க்கல, இப்படியெல்லாம் ஒரு பெரிய ஆளாக நான் நினைக்கல. அவ்வளவு வறுமையின் உச்சக்கட்டத்தில் இருந்த குடும்பத்திலிருந்து நான் வந்தவன். நினச்சி பார்க்காத ஒரு வாழ்க்கையை தந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவரை தொழுது கொண்டு அந்த இடத்துல அமர்ந்து என்னுடைய தொழிலை செய்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஐஸ்வர்யங்களை அள்ளி தந்தார். என் சாட்சியிலே நான் சொல்கிறேன். இன்றைக்கி என் ஊழிய ஸ்தாபனத்தில் என்னுடைய கேபினுக்குள்ளே வந்த உடனே அந்த ஊழியக்காரன் ஸ்தானாதிபதி உட்காருகிற அந்த ஸ்தானத்தில், அந்த சேரில் உட்கார்றதுக்கு முன்னாடி முழந்தாள் படியிட்டு ஆண்டவரை தொழுது கொள்ளாமல் நான் அந்த சேரில் இருந்ததே கிடையாது. ஒரு ஊழியத்தில் மேடையில் போய் நின்று பிரசங்கம் பண்ணனாலும் அதுக்கு முன்னால் முழங்கால்களை தாழ்த்தி ஆண்டவரை தொழுது கொண்டு தான் அந்த இடத்துல போய் நின்று பிரசங்கம் பண்ணுகிறேன். எனவே ஆண்டவர் என்னுடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ஊழியத்திலும் ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்மனராய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். சிலர் இப்போல்லாம் ஊழியத்துக்கு வர்றதுக்கு சிலர் ரொம்ப பயப்படுவாங்க. ஐயோ, அது ரொம்ப ரிஸ்கான காரியம், அது நம்மளை அடுத்தவங்ககிட்ட கையேந்த வச்சிடும். ஊழியன்னா என்னங்க? ஆண்டவருடைய தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு பாக்கியம். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழுகிறவன் தன்னுடைய பிழைப்பிற்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டும். ஆனால் அந்த வேலையே ஆண்டவருடைய தோட்டத்தில் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு கொடுப்பின வேணும். ஸோ உலக பிரகாரமாக நீ வேலை செய்தால் உனக்கு சம்பளம் கிடைக்குதுன்னா, ஆண்டவருடைய தோட்டத்தில் வேலை செய்தால் சம்பளம் கொடுக்காமல் போவார என்ன? நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நிறைய பேர் இன்றைக்கி முழு நேர பணி என்கிற பெயரிலே ஏதோ வீக்கெண்டில் மட்டும் ஊழியம் செய்துட்டு இருந்தால் அதுக்கேற்ற பலன் தான் கிடைக்கும். டே அண்ட் நைட் கஷ்டப்படணும், நல்லா உழைங்க. நீ உலக பிரகாரமாக ஒரு இடத்துல வேலைக்கு போனீங்கன்னா 8 மணி நேரம் வேலை செய்வேன், சில இடங்களில் 10 மணி நேரம். அதனால் உனக்கு அந்த சம்பளம் கிடைக்கும். அதுலேயே நீங்கள் குறிப்பிட்ட நாளுக்கு மேலே லீவ் எடுத்தீங்கன்னா சம்பளம் கட் பண்ணிடுறாங்க. அப்போ ஆண்டவருடைய பணியில் வந்த உடனே நீ அஜாக்கிரதையாக இருந்தேன்னா உனக்கு அதற்கு ஏற்ற பலன் கிடைக்காது. நல்ல ஓடுங்க. ஆண்டவர் அந்த ஓட்டத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருவார். நல்ல ஆத்துமாக்களை தருவார். ஊழியம் ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு,
இன்னும் 40 பேர் தான் இருக்கிறாங்க. அது வல்ல வளர்ச்சி. நாளுக்கு நாள் நீங்கள் ஊழியத்தில் வளரணும். நாளுக்கு நாள் நீங்கள் இருக்கிற வியாபாரத்தில் வளரணும். நாளுக்கு நாள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் முன்னேறணும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமாம்? ஆண்டவர் தந்திருக்கிற அந்த தொழிலை முதல்ல மதிக்கணும். ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஊழியத்தை மதிக்கணும். ஆண்டவர் கொடுத்துருக்கிற வேலையை மதிக்கணும். அதில் உட்கார்றதுக்கு முன்னால் அதை தந்த தேவனை நினைத்து தொழுது கொண்டு நீங்கள் உட்காருங்க. ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் உங்களை தேடி வரும். நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுற காலங்களில் பார்த்திங்கன்னா எங்கிட்ட கிறிஸ்டியன்ஸு, ஹிந்துஸு, முஸ்லீம்ஸ் எல்லாரும் வேலை செய்தாங்க. அந்த நாட்களில் எல்லாரும் கூடி ஆண்டவரை தொழுது கொண்டதற்கு பிறகுதான் அங்கே கார் வியாபாரம் ஆரம்பிக்கும். அப்படி ஒரு பழக்கத்தை வச்சுருந்தேன். அது என்னுடைய வெற்றியின் ரகசியத்தில் ஒரு முக்கியமான ரகசியம் என்று நான் சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க. அந்த இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு உட்காருங்க. கர்த்தர் உங்களை செல்வ சீமான்களாக, சீமாட்டிகளாக மாற்றுவார். உங்களுடைய கடன்கள் எல்லாம் மாறும், உங்கள் தரித்திரங்கள் எல்லாம் மாறும்னு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்மை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு நீர் ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்கிற தேவன் என்று சொன்னேன். தரித்திரத்தோடு இருக்கிற என் பிள்ளைகள் இன்று முதலாவது உம்மை தொழுது கொள்ள தங்கள் வியாபார ஸ்தலத்திலே, வேலை ஸ்தலத்திலே, ஊழிய ஸ்தலத்திலே, படிக்க போகிற இடத்துல உம்மை தொழுது கொண்டு அதன் நிமித்தம் ஆண்டவருடைய ஐஸ்வர்யங்களை பெற்று இந்த பூமியிலே கடன் இல்லாமல் நிம்மதியாக நிறைவாய் வாழ, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழ மனதார இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.